எஸ்ஜே சூர்யாவால் மட்டும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியும்னு தெரில. சூர்யா சாட்டர்டே, சரி போதா சனிவாரம். நம்ம ஹீரோவுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. அப்பா, அம்மா, தங்கச்சின்னு சொல்லிட்டு அழகான குடும்பம் இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்டயே சண்டையை போட்டு வந்துடுறாரு. அவங்க அம்மா வந்து இன்னும் 2 மாதத்தில் அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பையன் இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ வாரத்தில் 6 நாள் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். அந்த 7வது நாள் சனிக்கிழமை மட்டும் நீ எவனாவெல்லாம் போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க. ஹீரோ அதுக்கு அடிபடைஞ்சு 6 நாள் வந்து அமைதியாக அம்பி மாதிரி இருக்கார். எவன் அடித்தாலும் அடி வாங்கிக்கிறாரு. பட் அந்த 7வது நாள் சனிக்கிழமை வந்து நோட் பண்ணி வச்சு அவனை போய் அடித்து துவம்சம் பண்ணுறாரு. நம்ம வில்லனை வந்து காமிக்கிறாங்க. வில்லன் வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு போலீஸ்காரராக வராரு. நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் வந்து இவருக்கு போர் அடிக்கும்போது அவங்கள போய் பிடிச்சிட்டு வந்து அடிக்கிற மாதிரியான காரியங்கள்லாம் பண்ண நம்ம ஹீரோ அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரா இல்லைங்கிறது அந்த படத்தோட கதை. படத்தில் எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் வெறித்தனமாக இருந்தது. நானே அதுக்கு ஈடு கொடுத்து நடித்து ஒரு 2 பேருமே போட்டு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பிரியங்கா மோகனோட ஆக்டிங் தேவையான அளவுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேட்டரை விட்டு வெளியே வருமோ அந்த மியூசிக் உங்களுக்கு மைண்ட்லேயே இருக்குன்னு சொல்லி படத்தில் எந்த ஒரு லாஜிக்குமே பார்க்காம ஒரு சூப்பரான கமர்ஷியல் படம் பார்க்கணுன்னா இந்த ஒரு படத்தை மறக்காமல் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். படத்தோட மைனஸே வந்து படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2 hours 50 minutes கிட்டே இந்த ஒரு படம் வருது. படத்தில் அந்தளவுக்கு சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆகாட்டி ஒரு சில சாங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ஒரு படத்தை தேட்டரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு படத்தை யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க.